மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க பெருநகர சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு திட்டங்களும் செயல்பட்டு வருகிறது. அதில் ஒன்றாக இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலையில் இருக்கக்கூடிய தெருநாய்க்களின் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். கடந்த நிதிநிலை அறிக்கையின் பொழுது பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தெருநாய்க்களுக்கு ரேபிஸ் வேக்சின் போடப்படும் என்று தெரிவித்தும், அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய செல்லப்பிராணிகளுக்கும் சாலையில் இருக்கக்கூடிய தெருநாய்களுக்கும் மாநகராட்சி சார்பாக சிப் பொருத்தப்படும் என்று தெரிவித்திருந்தோம். அதன் துவக்கமாக இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சி உட்பட்ட கட்டிடத்தில் மதிப்புக்குரிய துணை மேயர் அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர் அவர்களும் இணை ஆணையர் சுகாதாரம் அவர்களும் ஹெல்த் கமிட்டி சேர்மன் அவர்களும் உடனே திட்டத்தை துவங்கி வைத்திருக்கிறோம். இதற்கு முன்பதாகவே சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலையில் இருக்கக்கூடிய தெருநாய்களுக்கு மாநகராட்சி சார்பாகவே ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போடப்பட்டு வருகிறது. 7 மண்டலங்களில் இந்த வேக்சின் போடப்பட்டு ஒவ்வொரு மண்டலங்களும் தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொதுமக்களிடையே கடந்த காலங்களில் நிறைய தெருநாய்க்கள்னால நிறைய குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள், முதியோர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். முக்கியமாக இரவு நேரங்களில் இந்த தெருநாய்க்களின் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்றத கோரிக்கை முன்வைத்ததன் அடிப்படையில் இன்றைக்கு சென்னை மாநகராட்சி இப்பேற்பட்ட ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாத சென்னை மாநகராட்சியில் கருத்தடை தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக நடைபெற்று வருகிறது. இதுவரைக்கும் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 6 பகுதிகள் இந்த கருத்தடை மையம் அமைக்கப்பட்டு கருத்தடை செய்யப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக வர டிசம்பர் மாதத்திற்குள்ளாக மண்டலத்துக்கு ஒரு கருத்தடை மையம் என்று அமைக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலங்களில் இருக்கக்கூடிய தெருநாய்க்களை கருத்தடை செய்யுமாறு மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அந்த கட்டடப் பணிகள் நடைபெற்று வருகிறது. டிசம்பர் மாதத்துக்குள்ளாக இந்த பணிகள் முற்றிலுமாக முடிவெடுக்கப்படும். கிட்டத்தட்ட 2018ஆம் ஆண்டு நம்ம மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் எத்தனை நாய்கள் இருக்கிறது என்ற கணக்கீடு எடுக்கப்பட்டது. அதற்கு பின்னதாக கடந்த 2023ஆம் ஆண்டு தான் நம்ம மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் எவ்வளோ தெருநாய்கள் இருக்குது அப்படின்றத கணக்கீடு எடுத்திருந்தோம். கிட்டத்தட்ட 1,80,000 நாய்கள் தெருநாய்கள் நம்ம சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்குது. இதை குறைக்க தான் இந்த மாநகராட்சி இப்பேற்பட்ட ஒரு முன்னெடுப்பை எடுத்து வருகிறார்கள். கருத்தடை ஒரு பக்கம் இருந்தாலும், ஆன்டி ரேபிஸ் வேக்சின் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ தொடர்ச்சியாக இந்த சிப் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த சிப் மூலியமாக வீட்டில் இருக்கக்கூடிய செல்லப்பிராணிகளாக இருந்தாலும் சரி, சாலையில் இருக்கக்கூடிய தெருநாய்க்களாக இருந்தாலும் சரி, இது எப்போ வேக்சின் போட்டிருக்காங்க, அதோட ஓனர் எந்த மாதிரி வேக்சின் கடைபிடிக்கிறார்கள், இது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனால் என்ன வேக்சின் போடுறாங்க, இல்லை அதுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, இல்லை அதுக்கு டிசீஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ற அந்த பெட்டோட ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே இந்த சிப் மூலயமா மாநகராட்சி போர்ட்டலில் நமக்கு தெரிய வரப்படும். அதே போல் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு செல்லப்பிராணியுமே சென்னை மாநகராட்சிக்கு இருக்கக்கூடிய இந்த போர்ட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுமாறு தெரிவித்திருக்கிறோம். ஆன்லைன்லேயே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ முன்னெடுத்திருக்கோம். 50 ரூபாய் கட்டணம் அவர்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிவிட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணலாம். இதில் அந்த செல்லப்பிராணியோட ஓனர் டீட்டெயில்ஸு, அந்த செல்லப்பிராணியோட புகைப்படம், அந்த செல்லப்பிராணி என்ன மாதிரி ப்ரீடை சார்ந்தது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆன்லைனில் போட்டு அதுக்கு எந்த மாதிரி வேக்சின் போடணும், எந்த மாதிரி தொடர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத இந்த ஆன்லைன் போர்ட்டல்லே நம்ம எடுக்கலாம். இப்போ காலகட்டத்தில் நிறைய செல்லப்பிராணிகளில் அபண்டன் பண்ணுறாங்க. சாலையில் விடக்கூடிய சூழல் இருக்குது. அது மெயின்டைன் பண்ண முடியாத காரணமாக இருக்கலாம், இல்லை அந்த நாய்க்கு ஏதாவது டிசீஸ் இருக்கக்கூடிய சூழலில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிப் பொருத்தப்படுறதுனால அது எந்த ஓனரோட டாக் அப்படின்றத கண்டறிந்து அந்த ஓனரிடம் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு மாநகராட்சிக்கு ஈஸியாக இருக்குன்றதை தெரிவித்து இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோம். இதே போல் சாலையில் இருக்கக்கூடிய நாய்களையும் தொடர்ந்து கண்காணிக்கும் வகையில் இன்னைக்கு இந்த சிப் பொருத்தப்படும் திட்டத்தை துவங்கி வைத்திருக்கிறோம். இந்தியாவில் தடை செய்யப்பட்ட நாய்கள் ஒரு சில நாய்கள் இருக்கும் வளர்ப்பதற்கான, அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட நாய்கள். சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ரொம்ப, அதாவது மக்களை பயமுறுத்துகிற மாதிரி அந்த தடை செய்யப்பட்ட நாய்கள் என்ன இருக்குது, எவ்வளோ இருக்குது, அதை அப்புறப்படுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? இல்லை, தடை செய்யப்பட்ட நாய்கள் அப்படின்னும் போதே இப்போ ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே அதுக்குன்னு என்ன ப்ரீட் அப்படின்றத நம்ம தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ப்ரீட் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே அந்த நாய் உரிமையாளர்கள் எங்கேருந்து வாங்கியிருக்காங்க, லைசன்ஸோடு தான் வாங்கியிருக்காங்களா, இல்லை லைசன்ஸ் இல்லாமல் வாங்கியிருக்காங்களா அப்படின்ற முழு விவரமும் தெரிய வரும். அப்படி கண்டறியப்பட்டால் அந்த தனிநபரிடம் தனியாக நடவடிக்கை எடுக்கப்படும்.
கொடுத்துருக்கீங்களா? இவ்வளோ நாளைக்குள்ள பண்ணணும் பண்ணல? இல்லை, ஆன்லைனில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வேலை தான். வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் வந்து இருக்கக்கூடியவர்கள் வந்து 5 மினிட்ஸ் வேலை தான். ஆன்லைனில் போனால் பண்ணிடலாம். 1 மந்த்துக்குள்ளே வந்து நம்ம மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு செல்ல பிராணிகள்லாம் இதில் ரெஜிஸ்டர் பண்ணுமாறு தெரிவித்துக் கொள்கிறோம். மேடம் 1 மந்த் கால அவகாசம் கொடுத்துருக்கோம். ஒருவேளை அந்த 1 மந்த்துக்குள்ளாடி அவங்க தவறுனா அவங்க மேல ஏதாவது பெனால்டிஸ் மாதிரி ஏதாவது சார்ஜ் பண்ண வாய்ப்பு? இல்லை, நம்ம 1 மந்த் டைம் கொடுத்துருக்கோம். அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்து பெனால்டி போடுறது. இது வரைக்கும் ராபிஸ் வந்து மாநகராட்சியில் வந்து கிட்டத்தட்ட 1,80,000 நாய்கள் வந்து நம்ம 2023 வந்து கணக்கிட எடுப்பில் தெரிய வந்திருக்கு. அதில் வந்து 67,297 நாய்கள் வந்து ராபிஸ் வேக்சின் மாநகராட்சி சார்பாக வந்து போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய காலகட்டங்களில் சென்னை மாநகராட்சி முழுவதுமாக வந்து அனைத்து சாலையில் இருக்கக்கூடிய நாய்களுக்கும் இந்த ராபிஸ் வேக்சின் வந்து போட்டு முடிக்கப்படும். இந்த ராபிஸ் வேக்சின் வந்து ஒரு ஆண்டு காலகட்டத்துக்கு வந்து இருக்கும். அதற்பின் தொடர்ச்சியாக அந்த நாய்களுக்கு வந்து ராபிஸ் ஒரு டாக்குக்கு வந்து வீட்டில் வளர்க்குற பெட்ஸுக்கு எல்லாமே சிப்பு பொருத்தணும். அதுக்கு கால அவகாசம் ஏதாவது இருக்கா? இல்லை, 1 மந்த் டைம் கொடுத்துருக்கோம். மாநகராட்சி சார்பாக வந்து இந்த சிப் பொருத்தப்படும். அதே போல் தனியார் இருக்கக்கூடிய பெட் கிளினிக்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாநகராட்சி இருக்கக்கூடிய போர்ட்டலில் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. தனியாரில் வந்து வேக்சின் போடுறாங்க, தனியார் பெட் கிளினிக்கில் வந்து வேக்சின் போடுறதுலாம் கூட இந்த ஆன்லைன் போர்ட்டலில் வந்து அவங்க உடனே ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஃபார்மேட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து செல்ல பிராணிகளாக இருந்தாலும் சரி, சாலையில் இருக்கக்கூடிய நாய்களாக இருந்தாலும் சரி, இந்த போர்ட்டல் மூலியமாக கண்காணிக்க நம்ம மாநகராட்சிக்கு வசதியாக இருக்குன்றது தெரியும். இப்போ நீங்கள் மழை காலம் வந்துருச்சு, எப்படி நம்ம மக்கள்லாம் போய் வந்து அந்த நாயை பிடிப்பாங்க? ஏற்கனவே வந்து ரோடுலாம் சரியில்லாமல் இருக்குது. இப்போ இந்த மழை காலம் அந்த பணிகள் எப்படி இருக்கும்? இதோட சேர்ந்து நாய் வந்து நாய்க்கு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. மாநகராட்சி சார்பா வந்து பல்வேறு துறைகள் வந்து செயல்பட்டு வருகிறது. அதுல ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கு. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கீழே வெட்டினரின்னு தனியா டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுக்குன்னு தனியா ஹெச்ஓடிஸ் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது வந்து தொடர்ந்து பொதுமக்களோட கோரிக்கை வந்து இது இருக்கிறதுனால நம்ம மாநகராட்சி சார்பா இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கோம். எவ்வளவு சதவீத பணிகள் முடிஞ்சிருக்கு? வரக்கூடிய பருவமழையை முன்னிட்டு மாநகராட்சி சார்பாக தொடர்ந்து முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து இதற்கான ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்கள். சமீப காலத்தில் கூட மதிப்புக்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் ஓட்டேரி நல்லா, விருகம்பாக்கம் கெனால், அதே போல் சவுத்தில் இருக்கக்கூடிய வீராங்கல்லோடு இந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே நேரடியாக வந்து ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக வரக்கூடிய பருவமழை முன்னிட்டு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மெட்ரோ வாட்டர் ஒர்க்கு நிறைய முடியாமல் இருக்கு. ஏன்னா நீங்கள் அவங்க ரோட் கட்டி கொடுக்க வேண்டாம்னீங்க, கொடுக்கலாம். ஆனால் மெட்ரோ வாட்டர் பணி பாதியிலே முடிஞ்சு அவங்க சரியாக ரோடு போடாமல் நிறைய இடங்கள் இப்போ கூட அந்த ரோட்டில் நாங்கள் வரோம். இப்போ வந்து மெட்ரோ வாட்டர் பணிகளை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட மிகப்பெரிய பணிகள் வந்து இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்காரு. முக்கியமாக வட சென்னையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து இந்த பணிகள் வந்து துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக மாற்ற முடியாத இருந்த பைப்லைன் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்து மிக முத்தாய்ப்பான திட்டத்தை கொண்டு வந்து செயல்பட்டு வருகிறார்கள். இந்த பணிகள் முடிவுற்ற பிறகு கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய ஒரு 60 ஆண்டுகளுக்கு வந்து பொதுமக்கள் குடிநீரும் கழிவுநீரும் செல்வதற்கு சீரான அமைப்பாக இருக்கும் அப்படின்றத தெரிவித்திருக்கிறேன். இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் தான் ரோட் கட் பர்மிஷன் எல்லாமே மாநகராட்சி சார்பாக வழங்கியிருக்கிறோம். மழை முடிந்த பிறகு மீண்டும் ஜனவரி மாதத்துக்கு பிறகு வந்து இந்த பணிகள் எல்லாமே துவங்கப்படும். இந்த மைக்ரோசிப் தான் எல்லா செல்ல பிராணிகளுக்குள்ளேயும் சரி, திருநாய்களுக்குள்ளேயும் மைக்ரோசிப் இதுதான். இந்த மாதிரி ஊசி வடிவில் வரும். இந்த ஊசி வடிவில் வரதை எல்லா மருத்துவர்கள் மட்டுமே தான் அதை போட முடியும் செல்ல பிராணிகளுக்கு. இந்த மைக்ரோசிப் தான் வெயிட் பண்ணு சார். சார் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக காட்டுங்க சார். இப்போ இதை போட்டதுக்கு அப்புறமா இவர் இருக்கு இல்லையா, செல்ல பிராணி கிட்ட கொண்டு போனதுமே உள்ளர வந்துடும். இதில் ஓனருடைய பேர், இந்த செல்ல பிராணியுடைய முழு மருத்துவ தகவல்கள் முதற்கொண்டு எல்லாமே இதுக்குள்ளார இருக்கும்.
செல்லப்பிராணிக்கு எந்த இடத்துல சார் அப்ளை பண்ணுவோம் சார் அதாவது தோள்பட்டைக்கு நடுவில் சார் ஷோல்டர் பிளேஸ் நடுவில் இது ஒன்ஸ் போட்டோம் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் இதெல்லாம் ஹார்ம் பண்ணுமா எந்த ஹார்மே கிடையாது சார் இது குளோபலி டெஸ்டட்